நல்ல சூடு சோறும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வெறுங்கறியும். இந்த வெறுங்கறி நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஃபிஷ் ஃப்ரை கூட ஏதாச்சும் சைடிஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக வெறுங்கறி பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஏதாச்சும் மீன் வாங்கலான்னு பீச்சுக்கு போனால் இன்றைக்கும் மடி விளைக்கல. பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சுருந்தாங்க. 4 கார் 500 வாங்கிட்டு வந்தேன். மீனை க்ளீன் பண்ணி லைட்டாக லைன் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். பீஸ்லாம் போட வேணாம். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்கள் வீட்டில் எப்படி எடுப்பாங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள், உப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெளுத்துள்ளி, கருவேப்பிலை, கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி ஆட்டிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் ஒரு இரும்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெறுங்கறி பண்ணுறதுக்கு அந்த மசாலா அரைக்கிறது தான் முக்கியம். தேங்காய், சின்ன வெங்காயம், வெளுத்துள்ளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் இதை சேர்த்து அரைச்சிட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இந்த கறி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். மறக்காமல் தாளித்து ஊற்றிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கறி. கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.